சொல்லட்டா? ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி ஒரு ஆர்டினரி மர்டர் கேஸ் இல்ல. டோக்கியோ சிட்டிய பயத்துல ஆழ்த்தின ஒரு சீரியல் கில்லர் பத்தின கேஸ். கில்லர் யாரு? ஏன் விக்டிம்ஸோட நகத்தை எடுக்கிறான்? வாங்க கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு காலையில 8 மணி. சார்ஜன்ட் தாரியாவும் ரூக்கி மியாவும் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் கழுத்து அறுப்பட்ட நிலையில் வானத்தை பார்த்தபடி படுத்திருந்தான். அவன் கையும் காலும் கயிறினால் கட்டின அடையாளங்கள் தெரிந்தது. தாரியா மியா கிட்ட கேட்டா, இவரோட ஃபேமிலிக்கு சொல்லியாச்சா? இவர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா? மியா பதில் சொன்னான், இவர் மெடிக்கல் படிச்சிட்டு இருக்கார். பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கால் பண்ணி வர சொல்லியிருக்கோம். விக்டிம் பெயர் டெரி சான். தாரியா அவன் பாக்கெட்டை செக் பண்ணா பர்ஸும் ஐடி கார்டும் கிடைச்சது. ஆனா அதை விட ஷாக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. விக்டிமோட கட்ட விரல் நகம் முழுவதும் யாரோ எடுத்திருந்தாங்க. தாரியா உடனே கேட்டா, பாடியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? மியா, இல்ல சார்ஜென்ட், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. தாரியா சொன்னா, ஓகே மியா, விக்டிம் பாடியை ஆட்டாப்சிக்கு அனுப்பிட்டு என் கூட ஸ்டேஷன் வாங்க. ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்த தாரியா டிடெக்டிவ் ஃபிதாவை சந்தித்தாள். டிடெக்டிவ் ஃபிதா, நானும் மியாவும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். விக்டிம் ஐடியும் பர்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த ஐடியில இருக்கிற மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா பாப்போம். ஃபிதா அதற்கு, இந்த சிட்டியில இது 3வது மர்டர், ஆனா இன்னும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. மியா யோசிச்சு கேட்டா, சார்ஜன்ட் தாரியா, கில்லர் ஏன் விக்டிம கொலை பண்ணிட்டு நகத்தை எடுக்கிறான்? அதுல ஏதாச்சும் ரீசன் இருக்கணுமே. ஃபிதா சொன்னா, ஒருவேளை சைக்கோ கில்லரா இருக்கலாமோ? தாரியா தலையாட்டினா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 2 விக்டிம் பாடியிலையும் டார்ச்சர் பண்ண மாதிரி அடையாளம் தெரியல. தப்பிக்க ட்ரை பண்ண அடையாளமும் இல்ல. கயிறு கட்டின அடையாளம் மட்டும்தான் இருக்கு. அவன் ஆனஸ்தீஷியா கொடுத்து ரொம்ப ஈஸியா கொலை பண்ணியிருக்கான். நகம் எடுத்தது பார்த்தா மினி சர்ஜரி மாதிரி நீட்டா பண்ணியிருக்கான். கில்லர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கலாம், டாக்டர் இல்ல நர்ஸ் மாதிரி. அப்போ ஜாக் ஸ்டேஷனுக்குள்ள வந்தான். ஹேய், எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃபிதா கேட்டா. நீ எங்க போயிருந்த? ஜாக் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இப்போதான் டியூட்டிக்கு வரேன். தாரியா ஜாக் கிட்ட சொன்னான், இன்னிக்கும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. விக்டிம் நேம் டெரி சான். மெடிக்கல் படிச்சிட்டு இருந்தாரு. ஏஜ் 21. அட்ரஸும் நம்பரும் ஐடியில இருக்கு. ஃபிதா, ஓகே, அட்ரஸும் நம்பரும் செக் பண்றேன். 3 விக்டிம்ஸ்க்கும் காமனா ஏதாச்சும் லிங்க் இருக்கா பாப்போம். மியா, நானும் ஜாக்கும் விக்டிம் பேரண்ட்ஸை விசாரிச்சுட்டு வரோம். தாரியா, நான் சூப்பரிண்டெண்டன்ட் கோகோரோவை பார்த்துக்கிட்டு வரேன். தாரியா ஆஃபீஸ் டோரை நாக் பண்ணினாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? உள்ளிருந்து ஒரு சத்தம். உள்ள வாங்க மிஸ்ஸஸ் ஃபிதா. கொக்கோரோ கொஞ்சம் தூங்கி எழுந்த முகத்தோட அவளை உள்ளே வர சொன்னார். தாரியா சீட் எடுத்துக்கிட்டு சொன்னாள், சார், இன்னிக்கும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஆல்ரெடி 2 பேரை கொலை பண்ண சீரியல் கில்லர் தான் இதையும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பரிண்டெண்டன்ட் கொக்கோரோ சீரியஸா கேட்டார். இருக்கலாம். வேற ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிருக்கா? தாரியா, இல்ல சார், அவன் ஏன் நகத்தை எடுக்கிறான், எதுக்காக கொலை பண்றான்னு ஒன்னும் புரியல. ஆனா ஒரு டவுட் இருக்கு, அவன் டாக்டரா இருக்கலாம். விக்டிம்க்கு சர்ஜரிக்கு கொடுக்கற மாதிரி அனஸ்தீஷியா கொடுத்திருக்கான். நகம் எடுத்தது பார்த்தா மினி சர்ஜரி மாதிரி ரொம்ப நீட்டா பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கொக்கோரோ சிரித்து கொண்டே கேட்டார். டாக்டர்ஸ் மட்டும்தான் சர்ஜரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் தடுமாறின தாரியா, தெரியல சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் வந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வந்தா சொல்லுங்க. கொக்கோரோ டீப்பா யோசிச்சு, ஷியோர் மிஸ்ஸஸ் ஃபிதா, சீக்கிரம் கில்லரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. மேலிடத்திலிருந்து ரொம்ப பிரஷர் வருது. கொஞ்சம் லைட் டோன்ல அவர் கேட்டார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு லஞ்சுக்கு நானும் உங்க டீமோட ஜாயின் பண்ணலாமா? தாரியா சிரித்து கொண்டே, ஷியோர் சார், நாங்க லஞ்சுக்கு போகும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிடெக்டிவ் ஃபிதா அவசரமா தாரியாக்கு கால் பண்ணான். ஹாய் தாரியா, விக்டிம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணிட்டேன். லாஸ்டா பேசுனது ஹம்சான்னு ஒருத்தங்கிட்ட. தாரியா உடனே கேட்டா, யாரு அந்த ஹம்சா? ஃபிதா பதில் சொன்னான்.
ஹம்சா விக்டிமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனோட கிளாஸ்மேட். தாரியா சொன்னா, ஓகே, நீ சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வா, நாம இப்போ ஹம்சாவை விசாரிக்க போகணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாரியா மற்றும் ஃபிதா ஹம்சா வீட்டுக்கு வந்திருக்காங்க. தாரியா கேட்டாள், இதுதான் ஹம்சா வீடா? ஃபிதா சொன்னார், ஆமா, அட்ரஸ் கரெக்ட் தான், உள்ள போய் விசாரிப்போம். அவங்க டோர் நாக் பண்ணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? டோர் ஓபன் பண்ண ஹம்சா கேட்டான், நீங்க யாரு? ஃபிதா சொன்னார், நாங்க போலீஸ் டிடெக்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட் டெரிசான் பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். ஹம்சா கொஞ்சம் பயத்தோட, உள்ள வாங்க. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு தாரியா நேரடியா கேட்டாள், உங்களோட ஃப்ரெண்டு செத்ததுக்கு முன்னாடி லாஸ்டா நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹம்சா சொன்னான், நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபிதா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, உண்மையா நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, வேற எதுவும் இல்லையா? தாரியா சீரியஸ் டோன்ல, ஹம்சா, நீங்க போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மைய மட்டும் சொல்லுங்க. ஹம்சா தடுமாறி, அது அப்போ ஃபிதா போன் எடுத்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ப்ளே பண்ணார். ரெக்கார்டிங்ல ஹம்சா வாய்ஸ், டே மச்சான், அந்த பொண்ணு பாவண்டா, நீ இல்லனா சூசைட் பண்ணிடுவான்னு சொல்லுது. டெரி வாய்ஸ், அப்படி பார்த்தா நான் எவ்வளோ பொண்ணுடா மேரேஜ் பண்ணிக்க முடியும்? சரிடா, அப்புறம் பேசுறேன், போன்ல சார்ஜ் இல்ல. ரெக்கார்டிங் முடிந்தது. ஹம்சா சொன்னான், சாரி டிடெக்டிவ், அவன் இப்படி பேசினதுனால தான் நான் சொல்லல. ஃபிதா உடனே கேட்டார், அந்த பொண்ணு யாரு? ஹம்சா, எங்க கூட படிக்கிற பொண்ணு சார். தாரியா, அவளோட அட்ரஸ் தெரியுமா? பாவம் மேம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபிதா, அவளுக்கும் உங்க ஃப்ரெண்டு கொலைக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹம்சா வேகமா, இல்ல சார், நான் அப்படி நினைக்கல, அது ரொம்ப நல்ல பொண்ணு. தாரியா காமா, இட்ஸ் ஓகே ஹம்சா, நாங்க அதை விசாரிச்சுக்கிறோம், நீங்க அந்த பொண்ணு அட்ரஸ் கொடுங்க. ஓகே மேம், கொடுக்குறேன். ஃபிதா பின்னாடி கேட்டார், உங்களோட ஃப்ரெண்ட வேற யாராவது கொலை பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஹம்சா, யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்ல சார். அவங்க எழுந்து போகும்போது தாரியா திரும்பி கேட்டாள், 1 மினிட், உங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி சொல்லுங்க, வேற யாராவது பொண்ணு இருந்தா? ஹம்சா கொஞ்சம் தடுமாறி, அவன் சும்மா பொய் சொன்னான் மேம், இந்த பொண்ணு விட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட பழகிட்டு இருந்தான், அவளோட பெயர் பிருந்தா, ஆனா அவளை கூட மேரேஜ் பண்ற ஐடியா அவனுக்கு இல்ல. ஃபிதா, ஓகே, பிருந்தாவோட அட்ரஸும் கொடுங்க. ஹம்சா, அட்ரஸ் தெரியாது சார், ஆனா நம்பர் இருக்கு, அதை கொடுக்குறேன். ஓகே ஹம்சா, தேங்க்ஸ். ஹம்சா வீட்டிலிருந்து வெளியே வந்த உடனே ஃபிதா கேட்டான், ஹேய் தாரியா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? தாரியா சொன்னா, அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா விசாரிச்சாதான் உண்மை தெரியும். இன்னைக்கு லஞ்ச்க்கு கொக்கோரோ நம்ம கூட சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. ஃபிதா சந்தோஷமா, நல்லது தாரியா, அவர் நம்ம கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. தாரியா, நம்ம சீஃபை விட இவர் எவ்வளவோ மேல், அவர் மட்டும் 3 days லீவ்ல போலன்னா ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஃபிதா சிரித்து கொண்டே சொன்னான், நம்ம கொக்கோரோ சார் ரொம்ப நல்லவர், ஆனா கொஞ்சம் லேசி. 2 பேரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. தாரியா, ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஃபிதா, ஓகே தாரியா, எல்லாருக்கும் லஞ்சுக்கு வர சொல்லிடுவோம், இப்போ ஸ்டேஷனுக்கு போலாம். தாரியா, ஓகே ஃபிதா. ஆஃபீஸ்ல எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாரியா, ஃபிதா, மியா, ஜாக் மற்றும் சூப்பரிண்டெண்டன்ட் கொக்கோரோ. கொக்கோரோ பேசினார், தேங்க்யூ டீம், என்னையும் உங்க லஞ்சுக்கு சேர்த்துக்கிட்டதுக்கு. டீம் எல்லாரும், ஹார் பிளஷர் சார். சரி, யார் யார் என்ன ஃபைன் பண்ணிருக்கீங்க? தாரியா மற்றும் ஃபிதா பேசினாங்க. சார், நாங்க விக்டிம் ஃப்ரெண்ட் ஹம்சாவை விசாரிச்சோம். விக்டிம்க்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லாஸ்டா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூட இதை பத்தி தான் பேசியிருக்கான். அந்த 2 பொண்ணுங்களை விசாரிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். கொக்கோரோ தலையாட்டினார். குட். ஜாக், மியா, நீங்க என்ன ஃபைன் பண்ணீங்க? ஜாக் மற்றும் மியா, சார், நாங்க விக்டிம் பேரண்ட்ஸை விசாரிச்சோம். அதுவோ ரொம்ப சோகத்துல இருக்குதுவோ. விக்டிம் ரொம்ப நல்ல பையனும் நல்ல புத்திசாலி பையனும் சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்பையும் நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லுதுவோ. கொக்கோரோ யோசிச்சு சொன்னார். அப்போ விக்டிம் பேரண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரொம்ப நல்லவ மாதிரி தான் தெரிஞ்சிருக்கான், கரெக்டா? தாரியா, இருக்கலாம் சார், அந்த 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சாதான் ஃபுல் பிக்சர் தெரியும். கொக்கோரோ சொன்னார். ஓகே டீம், விசாரணையை கண்டினியூ பண்ணுங்க, ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்.
உங்களுக்கு கில்லர் யாருன்னு ஏதாச்சும் கெஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த சேனல்ல இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்டரி ஸ்டோரிஸ் வரப்போகுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஃபா.